ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எதை பற்றி நான் பேச போறேன்னா லைக் நானோ பனானான்னு சொல்லி இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஏஐ தான். ஸோ இது என்னன்னா நம்மளோட இமேஜை நம்ம வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிற மாதிரி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை எடிட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் இமேஜ் இருக்குல்ல. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஜெமினி .google.com/ஆப்னு ஒரு இது லொக்கேஷன் வந்துடுங்க. அதை ஜெமினி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து டூல்ஸில் வந்துட்டு கிரியேட் இமேஜில் வந்துட்டு இந்த பனானாவோட சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து அந்த பனானோட ஏஜ்னு வந்து செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ இங்கே ஃபைல் இருக்குன்னா அதை அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ விஜயோட ஃபைல்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கிரியேட் போஸ்ட் இமேஜ் ஃபார் மூவி மூவி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மூவி போஸ்டர் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இமேஜ் எடுத்துகிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு விஜய் த லைன் ஹார்ட். ஸோ அந்த மாதிரி அதுவே ஒரு இது க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு மூவி நேமு இதெல்லாமே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் த மூவி நேம் ஆஸ் பிகில். ஸோ இந்த பிகில்னு மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா மூவி நேமு. ஸோ இது மாதிரி இப்போ வந்து சேஞ்ச் தி பேக்ரவுண்ட் to Chennai Central Station. ஸோ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கேட்டோன்னே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்துருச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம வந்து இங்கே டீட்டெயிலாக நம்ம டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோமோ அதை பொறுத்து இது வந்து எடிட் பண்ணி கொடுக்கும். அது வித்தின் அ செகண்ட்ஸ்குள்ளே. ஸோ ரொம்ப பெருசாக டைம் எடுத்துக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த உடனே டக்குன்னு உடனே ஜென்ரேட் பண்ணி இந்த இது வச்சிருச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து இது விஜய் பின்னாடி இருக்க மாதிரி இருக்குது. இல்லை இப்போ இதை வந்து விஜய் முன்னாடி வந்து இது பின்னாடி இருக்குன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதேமாதிரி இப்போ வந்து நம்ம வந்துட்டு இதை நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை நியூ இமேஜ் எடிட்டிங். ஸோ இமேஜ் எடிட்டிங் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2 ஃபைல் அப்லோட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து விஜயோடது, இன்னொன்று வந்து குதிரை இருக்கிற மாதிரி. இது 2 அப்லோட் பண்ணிவிட்டு merge these 2 images and the person should write the words. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 2யும் மெர்ஜ் பண்ணப்போ நமக்கு இந்த இமேஜ் வந்து இதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருச்சு. பட் அந்த விஜயோட சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ விஜயோட இமேஜும் பூஜா அவங்களோட இமேஜும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போது இந்த 2 இமேஜையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன கேட்க போகிறேன்னா these 2 images and make it like a movie poster with the details of movie name is yeah. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் மூவி நேம் வந்துருச்சு. இதில் விஜயும் அவங்களும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து கீழே டீட்டெயில்ஸில் இருக்குது தீபாவளி 2025. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா லைக்
இப்போ கேட்டதுக்கப்புறம் இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை கரெக்டாக. ஸோ இப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பேக்ரவுண்ட் வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இப்போது ஸோ இப்போ அதில் என்ன கொடுத்துருந்தோன்னா இருக்கணும் பேக்கில் நிறைய பீப்புள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு ஹோலி மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன ஆகுதுன்னா அது ஒரே மாதிரி ஸ்டைலே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம இன்னும் மோர் டீட்டெயிலாக கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் பெட்டரான அவுட்கம் வரும். ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன கேட்டிருக்கேன்னா ஒரு யூடியூப் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணுன்னு பார்ப்போம். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய ட்ரை பண்ணோம்னா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக இமேஜை வந்து எதாவது எடிட் பண்ணணும் இல்லை யாராவது கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நல்லா அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நீட்டாக கொடுத்துச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோ. ஸோ இதே நீங்கள் வேறு இதுலேயே போய் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பாருங்கள் அதே ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி அதே அதே மாதிரி கொஞ்சம் கூட நம்மளோட அந்த குவாலிட்டி அடி வாங்கவே இல்லை. இதில் இருக்கிற குவாலிட்டி என்னவோ அதே குவாலிட்டி நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதே நீங்கள் போயிட்டு வேறு இதுலேயே ரிமூவ் பண்ணிங்கன்னா அதில் வந்து குவாலிட்டி கம்மியாயிரும். அதே குவாலிட்டி ஒரிஜினல் குவாலிட்டி வேணும்னா நம்ம வந்து காசு கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் ரிமூவர்லாம் டூல்ஸ்லாம் இருக்குது, வெப்சைட்லாம் அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நான் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜென்னி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அதுக்குள்ளே போயிட்டு இது லோட் ஆகணும். நான் நோட்டன்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து டூல்ஸ் இருக்கும். டூல்ஸ்னு ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே க்ரியேட் இமேஜஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு அதாவது இமேஜை கொடுத்து அதில் எதாவது எடிட் பண்ணால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்லோட் இங்கேருந்து உங்களோட ஃபோல்டர் லொக்கேஷன் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரைவில் உங்களோட ஃபைல்ஸ் வந்து ட்ரைவில் வந்து டைரெக்டாக ஆட் ட்ரைவ் கொடுத்து கூட அதை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ஒர்க் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ பட் நான் பெட்டர் என்னென்னா நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இங்கேருந்து நம்ம ஃபைல் லொக்கேஷன் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ராம்ப்டையோ இல்லை அந்த இதை டெஸ்கிரிப்ஷனையோ எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுன்னு சொன்னீங்கன்னா அது பண்ணி கொடுத்துரும். ஓகேவா. இது வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். பாய்.